தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை எப்பொழுதும் உண்டாவதாக. ஜீவ வார்த்தைகள் என்கிறதான தினமும் ஒரு 3-4 நிமிடங்கள் தேவனுடைய செய்தியை கொடுக்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். என்னால் இயன்ற மட்டும் முடிந்தவரை சத்தியத்தை சத்தியமாக நிகழ்ச்சியின் மூலம் கொண்டு வர பிரயாசப்படுகிறேன். ஆவியானவர் அப்படியாக வழி நடத்துகிறார். இதன் மூலம் தொடர்ந்தும் உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ரோமர் 1வது அதிகாரத்திலிருந்து அநேக காரியங்களை, விசேஷமாக இந்த சத்தியத்தை, சுவிசேஷத்தை, தேவனுடைய வார்த்தையை குறித்து நாங்கள் பவுல் ஊழியம் செய்த காரியங்கள், அதை பற்றி சொல்லுகிற காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அப்ப இந்த சத்தியம்தான் ஒருவனுக்கு தெய்வத்தை வெளிப்படுத்துகிறது என்பதை அவர் அங்க சொல்லி போட்டு, இந்த சத்தியத்தை கேள்விப்படாத ஜனங்கள் எப்படி தெய்வத்தை கண்டுகொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும்? எப்படி இந்த சத்தியத்தை கேள்விப்படாத ஜனங்களுக்கு தெய்வம் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று அங்கே 19வது வசனத்திலே கூறுகிறார். தேவனை அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதல் கொண்டு தெளிவாய் காணப்படும். அதால அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. தெய்வத்தை, இயேசுவை, பிதாவை, ஆவியானவரை கேள்விப்படாதவர்கள், அவர்களுக்கு அறிவிக்கப்பட, அங்க சொல்லப்பட முடியாத அந்த காரியங்கள்னால கேள்விப்படாத ஜனங்கள் சாக்கு போக்கு சொல்ல அவர்களுக்கு இடம் இல்லை. எனக்கு தெய்வத்தை தெரியாது, நான் கேட்கல, எனக்கு ஒருவரும் சொல்லல என்று சாக்கு போக்கு சொல்ல அப்படிப்பட்டவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றா காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவற்றை அவர் உண்டாக்கப்பட்டிருக்கிறதான அவருடைய சிருஷ்டிப்புகளினால, உலகம் உண்டான முதல் கொண்டு அவருடைய சிருஷ்டிப்பினால அவருடைய தேவத்துவத்தையும் அவருடைய வல்லமையும் அவருடைய மகிமையும் அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் தன்னுடைய படைப்புகளினால. அப்ப அத ஒரு மனிதன் யோசிப்பான் என்றால், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தவர் யார், செய்யக்கூடியவர் யார், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒருவர் இருக்க வேண்டும், அவர் யார் என்று தேடுவானானால் அவன் தெய்வத்தை கண்டுகொள்வான். அதான் இங்க அவர் சொல்ல வாராரு. தெளிவாய் காணப்பட அவர்களுக்கு போக்கு செல்ல இடமில்லை. அப்படிப்பட்டவங்க என்ன செய்கிறாங்க? அவர்கள் தேவனை அறிந்தும், எப்படி அவருடைய படைப்பினால, அவர் செய்த காரியங்களினால, சிருஷ்டிப்பினால அவர்கள் தேவனை அறிகிறாங்க. அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோஸ்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளால் வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. என்ன உணர்வில்ல? இந்த சிருஷ்டிப்பை குறித்து யோசித்து அந்த சிருஷ்டிகரை கண்டுபிடிக்கத்தக்க, தேடத்தக்க, தொழுது கொள்ளத்தக்க, தெய்வமாய் வணங்கத்தக்கதான உணர்வு அவங்களுக்கு இல்லாம போயிட்டு. ஏன்னா அவங்க தேவனுடைய அந்த ஆசீர்வாதங்களான அந்த படைப்புகள், இந்த மகிமையான காரியங்களை வாழ்றாங்க ஒழிய, அதை உண்டாக்கினவர், படைத்தவர், சொந்தக்காரன் அதை வைத்து அவர்களால் அடையாளம் காண முடியல என்று சொல்லி போட்டு கீழே இன்னும் அநேக காரியங்களை சொல்றாரு. இப்ப தெய்வத்தை பற்றி கேள்விப்படாதவங்களையே தெய்வத்தை அவருடைய படைப்புகள் மூலம் அறிந்து அவரை தேட வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் பவுல். அப்ப தெய்வத்தை பற்றி அறிந்த நாங்க எவ்வளவாய் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், தேட வேண்டும், வாழ வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். இதை குறித்து அடுத்த செய்தியில கொஞ்சம் அதிகமா பார்ப்போம். ஆவியானவர் தொடர்ந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.